அனைவருக்கும் வணக்கம். சிவனதிரு சத்திகட்டம். நான் இந்த பதிவில் சித்திர நட்சத்திரத்தோட பெருமைகளை பற்றியும் அதனுடைய வேதகால கேரக்டர்ஸ் மற்றும் அதற்கான கர்மவினிக்குரிய பரிகாரங்கள், கர்மவினை நீக்கத்திற்குரிய பரிகாரங்கள் மற்றும் சாதகதாரை பரிகாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுதர்சன ஆழ்வார், சுதர்சன சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சக்கரம், விஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய ஆயுள் சக்கரம் உருவான வரலாறு மற்றும் விஸ்வகர்மாவுடைய வரலாறு மற்றும் காமாட்சி அம்மன் மற்றும் வஸ்திரம் தோன்றிய வரலாறு, வில்லு மரத்தின் வரலாறு போன்றவற்றை இந்த நட்சத்திரத்தோட வரலாற்று முறைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது விஸ்வகர்மாவுடைய வரலாறு, சுதர்சன சக்கரத்துடைய வரலாறு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றது வில்லு மரம் மகாலட்சுமியின் அம்சமாக தோன்றிய ஒரு மரம். லட்சுமி தேவியே இறைவனை அர்ச்சிப்பதற்காக வில்லு மரமாய் நின்றதாக ஒரு புராண கதை உண்டு. அதன் பிரகாரம் வில்லம் இந்த நட்சத்திரத்துக்குரிய விருட்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் வில்ல மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி வர வாழ்க்கையில் கர்மவினைகள் நீக்கப்பெறுவார்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த முதலில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம சுதர்சன ஆழ்வாரோட வரலாறை பார்த்துடலாம். இதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஜலந்தராசுரனுடைய வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது இந்திரனும் பிரகஸ்பதியும் கைலாயத்திற்கு சென்று சிவனிட்ட ஒரு டவுட் கேட்க போகிறாங்க. அதாவது கடையும் போது உள்ள வரலாறு இது. முதல் யுகத்தோட ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது. இவர்கள் செல்லும்போது சிவன் ஒரு வயது வடிவில் இருக்கிறார்கள். இந்திரன் 3 தேவர்களில் யார் பெரியவர், ஏன் இந்த 3 தேவர்களுக்கு மட்டுமே பூஜை நடக்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது, எங்களெல்லாம் ஏன் யாருமே பூஜிக்கிறது இல்லை. இதில் நான் அதாவது விஷ்ணுவுக்கு நடக்கிற பூஜையை கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் மக்களை காக்கும் பணியில் இருப்பவர், மக்களை காப்பாற்றுகிறார். அதே போல் படைக்கிறார். அவருடைய துணையான சரஸ்வதியானவள் கல்வியை வழங்குகிறார். லக்ஷ்மி தேவியானவள் செல்வத்தை வழங்குகிறார். அவங்க பூஜை பண்ணுறது கூட சிவனுக்கு எதுக்காக பூஜை பண்ணணும்? சிவன் ஒரு அழிக்கும் கடவுள் தானே அப்படின்றது. ஆக்சுவலாக அழிக்கும் கடவுள். டிஸ்ட்ராக்ஷன் லீட்ஸ் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஸ்ட்ராக்ஷன் அழிப்பு புதிய தொடக்கத்திற்கான ஒரு வழி என்பதை உணராமல் இவர் பாரு பேச சிவனுக்கு கோபம் வந்துவிட, சிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்து இந்திரனை எரிக்க பார்க்க, இந்திரன் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்க, அந்த நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட வடபாக்கினி ஜோதியானது, அதாவது ருத்ராக்னியானது, அதை என்ன பண்ணது தெரியாமல் அந்த ருத்ராக்னி கடலை நோக்கியவ கடலில் சென்று அந்த அக்னியானது ஒரு குழந்தையாக உருவெடுக்கிறது. அந்த குழந்தை சமுத்திரராஜன் அந்த குழந்தையை வெளியில் கொண்டு வந்து வைக்க, பிரம்மா அங்கே பிரம்மா அந்த குழந்தையை அழ ஆரம்பிக்க, உலகமே நடுங்குது. அந்த குழந்தையின் அழுகையால் உலகம் நடுங்கி போகிறது. பிரம்மா 3 தேவர்களுமே யார் இந்த குழந்தை என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கிற சிவனுக்கு தெரிந்தும் அதை வெளியில் சொல்லவில்லை தன்னோட குழந்தை என்பது. அவருடைய ஜலந்தரனுடைய கடைசி கட்ட முறை அவர் சொல்லவே இல்லை. ஓகே, கடைசி கட்ட முறை தன்னுடைய குழந்தை அதாவது முடிகிறப்ப சமாரத்துக்கு முன்னாடி தான் ஜலந்தரனுக்கு இந்த உண்மையே தெரியும். தான் ஒரு சிவபுத்திரன் என்று, சிவாம்சம் என்று அவருக்கு தெரிய வரும். கடைசியாக தான் தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த குழந்தையை பிரம்மானவர் தூக்கி இந்த குழந்தையை பார்க்க, அவர் இந்த குழந்தையை தூக்கினோடனே அவரோட தாடியை பிடிச்சி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐயோ இது ஒரு மிகுந்த ருத்ர அம்சம் உள்ள ஒரு குழந்தை, மிகுந்த கோபக்கார குழந்தையாக இருக்கிறது. இந்த குழந்தை மிகப்பெரிய அரசனாக வருவான், ஆனால் இவன் சிவனால் கொல்லப்படுவான் என்று அவருடைய விதியை சொல்ல, இதை யார் வளர்க்குறது அப்படின்றப்ப சமுத்திரராஜன் முன் நானே வளர்க்கிறேன் இந்த குழந்தைன்னு சொல்லி சமுத்திரங்களின் அரசன் சமுத்திரராஜன் இந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். இவர் பல தவங்கள் செய்து பிரம்மாவிடம் வரம் பெறுகிறார். இவர் அசுரர்கள் தளபதி இல்லாமல் இருக்க சுக்ராச்சாரிய இவரை அணுகி, அசுரர்கள் மன்னனாக திதியும், அசுரர்கள் தாய் திதியும் சுக்ராச்சாரியாரும் ஜலந்தராசுரனை அணுகி அவரை அசுரர்களின் குலவேந்தாக பட்டமளிப்பு முடிசூட்டி அசுரர்களின் அரசனாக ஆக்குகிறார்கள். இவருக்கு காலநேமி என்ற ஒரு அசுரன், காலநேமி விஷ்ணு கொள்றாரு, அது தனி புராணம். அது காலநேமி என்றவருடைய அசுரனுடைய மகளானவள் பிருந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு கற்புக்கரசி, மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவள், நாராயணன் மீது மிகுந்த அன்பு கொண்டு 24 மணி நேரம் நாராயணனே துதிக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்கவள் பிருந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு கன்னி பெண்ணுக்கு, காலநேமி என்ற அசுரனின் பெண்ணிற்கு ஜலந்தரனை மணமுடித்து வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்தோட மகிமை அதுதான் கடைசியாக துளசியாக மாறி விஷ்ணுவோட ஐக்கியம் வராங்க. ஸோ பிருந்தாவை கல்யாணம் பண்ண ஜலந்தரன் தேவர்கள் மீது படையெடுக்க அவர் எல்லாரையும் ஆட்சி படைக்கிறாரு. இதில் என்னென்னா சமுத்திரத்தில் இருந்ததுனால சமுத்திரராஜன், மகாலட்சுமியும் சமுத்திரராஜனின் ஒரு சமுத்திரத்திலிருந்து வெளிவந்ததுனால மகாலட்சுமியை சகோதரின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி மேலே எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டவில்லை.
மற்ற எல்லாரையுமே வந்து பாடாப்படுத்தினார். பிரம்மன் விஷ்ணுவையே சிறைப்பிடித்து சமுத்திரத்தில் கொண்டு போய் வைத்து விடுகிறார். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையை செய்து கொண்டு வர சிவனார் இவரோட அட்டுழியம் தாங்க முடியாமல் ஒருமுறை சக்திக்கும் இவருக்குமே யுத்தம் நடக்கிறது. சக்தியே தோற்று போய் விடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு யுத்தம். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 எபிசோடு வர கதை. இது ஒரு 20 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. நம்ம சிவபுராணம் வரப்ப ஜலந்தராசுரனோட சம்ஹாரத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து சிவனை பாடாப்படுத்திய நாயன்மார் சுந்தரன் மாதிரி அசுரனில் இவரோட புத்திரனை, இவருடைய நெகட்டிவ் பவர்ஸே இவரை வந்து பாடாய்படுத்திய ஒரு கதை தான் ஜலந்தராசுரனோட கதை. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. ஜலந்தராசுரனுக்கும் மகாவீரன் ஜலந்தராசுரன்றவன் காலாக்னி, அதாவது நெற்றியில் இருந்து சொல்லக்கூடிய வடவாக்னி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் அடியில் இருந்து வந்த அக்னி என்பதனால் இவர் வந்து ஒரு மிக உக்கிரமான போர், சிவனுக்கும் ஜலந்தராசுரனுக்கும் மிக உக்கிரமான போர் நடக்கிறது. அப்படி ஒரு நடக்கிற சுச்சுவேஷனில் சிவன் தன் காலிலிருந்து, அதாவது சக்கராயத்தை முதலே பிடித்து தன் காலில் வைத்துக்கொள்ள விஸ்வகர்மா மூலமாக செய்து சதாசிவமூர்த்தியின் அனுகிரகத்துடன் சக்கராயத்தை செய்து சிவனுடைய கால் பாதங்களில் வைத்து அந்த சக்கராயுதத்தின் மூலமாக ஜலந்தரனை சம்ஹாரம் செய்ய முயற்சிக்கிறார். ஆனாலும் பிருந்தாவுடைய கற்பானது ஜலந்தரனை காத்து நிற்கிறது. விஷ்ணு போய் அந்த பிருந்தாதேவிகிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி, இவரை நான் வந்து உங்களுக்கு எல்லா வரமும் தரேன், நீ சகல சௌபாகியதையாக இருப்பேன்னு சொல்லி, அந்த அம்மா வந்து எப்போதும் நீ இதுவாக இருப்பேன்னு சொல்லி, சுமங்கலியாக இருப்பேன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா பிருந்தாவோட பர்மிஷனோடு அவரை வதைக்கிறார்கள். அவர் வதைத்தவுடன் அந்த சக்கரத்திலேயே அவர் ஆன்மாவானது ஒன்று விடுகிறது. சக்கரத்திலே பிருந்தாவானவள் துளசியாகி அவர்கள் இப்போதும் பிரியாமல் ஸ்ரீமன் நாராயணனின் கைகளில் சுதர்சன சக்கரமாகவும் விஷ்ணுவனுடைய கழுத்திலே மாலையாக துளசி தேவியும் எப்போதும் விஷ்ணுவுடையே இருக்கிறார்கள், நித்தியவாசம் செய்கிறார்கள். ஜலந்தராசுரன் என்று சொல்லி ஆழ்வாராகவும் இங்கு துளசி தேவி மாலையாகவும் எப்போதுமே பெருமாளுடன் நித்தியவாசம் செய்கிறார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுதர்சன சாலிகிராமம் என்று ஒன்று இருக்கிறது. இது கிடைத்தால் மிகவும் அபூர்வம். அவர்கள் சுதர்சன சாலிகிராமம் மற்றும் அதை வைத்து துளசியால் அர்ச்சனை செய்து வர வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அதே போல சக்கர தீர்த்தம், திருப்பதியில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சக்கர நதி என்று சொல்லக்கூடிய நதி, சுதர்சன சக்கரத்தால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்களிலே இந்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்நானம் செய்ய இவர்கள் கர்மவினை நீக்க பெறுகிறார்கள். இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கர்மவினை நீக்குவதற்கான நதி பரிகாரம் சக்கர தீர்த்தம் திருப்பதியில் இருக்கு. ப்ளஸ் சக்கரா நதி, இதை தவிர்த்து சக்கரத்தால் எங்கே நதி உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் குளித்து அவர்கள் இது பண்ணலாம். அதே போல் சனிக்கிழமைகளில் 21 முறை சக்கரத்தாழ்வாரை வலம் வந்து அவர் பின்னால் இருக்கும் யோக நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் வலம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால் இவர்கள் வாழ்க்கையில் சகல கஷ்டங்களிலிருந்தும் வெளிவர பெறுகிறார்கள். இவர்களுக்கு செல்வம் சேர சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகுந்த ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள். அதே சக்கரத்தாழ்வார் வடவாக்கினியின் அம்சம் என்பதால் கோபம் அதிகம் உள்ளவர். ஒருமுறை இதே அம்பரீஷன், அதாவது அவருடைய பெருமையை சொல்றதுக்கு ஒரு வரலாறு சொல்றோம், அதே போல அவருடைய இது சொல்றதுக்கு ஒரு வரலாறு சொல்றோம், கோபத்தை சொல்றதுக்கும் ஒரு வரலாறு சொல்றோம். அவர் பெருமையை சொல்லக்கூடியது அம்பரீஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி பெருமாளுடைய தீவிர பக்தன். அவனுடைய பக்தியில மகிழ்ந்து அவனுக்கு பெருமாள் தன் சுதர்சனத்தையே கொடுத்து விடுகிறார். உன்னோட பாதுகாப்பாக இருப்பா, நீ என்னோட பெஸ்ட் பக்தனாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு இந்த சுதர்சனத்தை பெருமாளானவர் கொடுத்து விடுகிறார். அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி ஏகாதசி விரதம் மறக்காமல் இருப்பவர். ஏகாதசியோட பெருமையிலும் இந்த கதை வரும். அம்பரீஷ சக்கரவர்த்தி இப்போ ஏகாதசி விரதம் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில துர்வாச முனிவரானவர் வருகிறார். துர்வாச முனிவர் ஏகாதசி விரதம் இருக்கார். துர்வாச முனிவர்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவனோட அவதாரமே துர்வாச முனிவர். அது நார்த் இந்தியன் இதில் வந்து நம்ம இதில் வந்து சிவமூர்த்திகள் 64 சிவமூர்த்திகள் சொல்லுவோம். நார்த் இந்தியன் பிரகாரம் 19 சிவாதாரங்களில் துர்வாச முனிவர் ஒரு சிவனோட அவதாரமாக சொல்லப்படுறாரு. ஸோ அப்படிப்பட்ட துர்வாச முனிவர் இவரோட ஏகாதசி விரதம் இருந்து அம்பரீஷனை சோதிப்பதற்காக இவர் நான் போய் குளிச்சுட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி போனவர் வரவே இல்லை. இங்கே விரதம், அதாவது மறுநாள் துவாதசி அன்னைக்கு விரதத்தை ஏர்லி மார்னிங்குள்ளேயே முடிச்சாங்க. அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே விரதத்தை முடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருக்கு. இப்போ துவாதசியில் இப்போ சூரியன் உதிச்செல்லாம் பண்ணுறதில்ல, லேட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க ஏர்லி மார்னிங்கே பண்ணணுன்ற ஒரு கண்டிஷனில் வந்து இவருக்கு அம்பரீஷனுக்கு நம்மளோட விரதம் பங்கமாயிடுமேன்னு ஒரு பயம் வந்தது. துர்வாச முனிவர் வேணுக்குன்னே டிலே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்க அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யாகத்திற்கு ஏகாதசி விரதத்திற்காக வந்து இந்த பண்டிதரிடம் கேட்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ துளசியை வந்து வைத்து தீர்த்தம் சாப்பிட்டு விடு. தீர்த்தம் சாப்பிட்டேன்னா இந்த விரதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சாப்பிடாத மாதிரி இருக்கும்னு சொல்ல இவர் துளசி தீர்த்தம் இருந்த இது துர்வாச முனிவருக்கு தெரிஞ்சு, ஆகா நீ பண்ணிட்டியா,
கொடுக்குறேன் பாரு சாப்பிட்னு இவர் கிளம்ப, இவர்கிட்ட இருந்த சுதர்சன ஆழ்வாருக்கு கோபம் வந்து துர்வாச முனிவரின் தலையை கொய்ய அவர் பின்னாடி போறாரு. போய் அவர் பெருமாள்கிட்ட கேட்குறாரு. பெருமாள் வந்து சொல்லிடுறாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, சுதர்சன ஆழ்வார் கிளம்பிட்டாரு, நீ அம்பரீஷனையே சரணடை என்று சொல்லி அம்பரீஷனையே துர்வாச முனிவர் வந்து சரணடைந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதாக ஒரு ஐதீகம் உண்டு, ஒரு வரலாறு உண்டு. இதே சுதர்சன ஆழ்வார் கிருஷ்ணரிடம் இருக்கக்கூடிய நிலையில துவாரகையில் ஒரு நாள் கிருஷ்ணர் சொல்றாரு, அனுமானை வந்து ஒரு பெரிய ஒரு அவதாரம் சொல்றாங்க, அவரை பார்க்க ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அனுமாரை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்ல சுதர்சனர் போய் அனுமாரை கூப்பிட போக, யார் அது கிருஷ்ணர், நான் கிருஷ்ணர்லாம் பார்க்க வர முடியாது, என்னுடைய ஒரே தெய்வம் ராமர் மட்டுமே, அவரை கூப்பிட்டா மட்டுமே நான் வருவேன் சொல்லக்கூடிய ஒரு நிலையில சுதர்சன ஆழ்வார் திருப்பி வந்து சொல்ல, சரி நீ போய் ராமர் கூப்பிடுறான்னு சொல்ல உடனே ராமர் கூப்பிடுறாருன்னு உடனே ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொன்ன உடனே சுதர்சனுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கிளம்பி இங்கே வந்துடுறாரு. ஏன்னா ராமர் கூப்பிடுறாரு இல்லையா, நீ சுதர்சனுக்கு உடனே கோவம் வந்துடுது, நீ பெருமாள்னா எல்லாரும் ஒன்று தானே, நீ ஏன் அவரை மதிக்க மாட்டேன் இவரை மதிக்க மாட்டேன், ரெண்டுக்கு சண்டை போட ஆஞ்சநேயர் கோபம் வந்து சுதர்சன ஆழ்வாரை விழுங்கி விடுகிறார். விழுங்கினோடனே அங்கே கிருஷ்ணர் உள்ளே போனோடனே கிருஷ்ணர் வந்து அனுமாருக்கு காட்சி கொடுத்து, ராமராக காட்சி கொடுத்து, இது மாதிரி நீ அந்த சுதர்சனை திருப்பி ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஆஞ்சநேயர். இவர்களுக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கோபம், அதாவது இவர்களுடைய கோபம் நியாயமான காரணங்களுக்காக வந்தால் மிகவும் நல்லது. இவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இவங்க வாழ்க்கையில் வரும். இந்த கோபத்தால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த சித்திரை நட்சத்திரம். அதே போல் அன்னசரி கோபம் வருது, இவர்கள் ஒரு யானை மாதிரி எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க, கடைசியாக கோபம் வரும். இந்த கோபம் மிகப்பெரிய அழிவை தரக்கூடிய ஒரு கோபமாகவும் இருக்கும் இவர்களுக்கு. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் கோபம். ஓகே, அடுத்ததாக இந்த நட்சத்திரக்காரனை நாம் மகிமையை உணர்ந்த அடுத்ததாக ஒரு வரலாறு விஸ்வகர்மாவுடைய வரலாறு. அதாவது தேவர்களின் சிற்பி, தேவர்களின் அதாவது உலகத்தினுடைய முதல் இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் இது. விஸ்வகர்மா வந்து பல நகரங்களையும் தேவர்களுடைய ஆயுதங்களையும் நிர்மாணித்தவர். அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை செஞ்சதே விஸ்வகர்மா தான், துவாரகை பட்டினத்தை கட்டினது விஸ்வகர்மா தான், இந்திரபிரஸ்தம் பாண்டவர்களுடைய இந்திரபிரஸ்தத்தை கட்டினது விஸ்வகர்மா தான், சொர்க்கத்தை நிறுவியது விஸ்வகர்மா தான், உலகத்தினுடைய முதல் இன்ஜினியர் இவரை வந்து தேவர்களுக்கும் தந்தையாக கூட சொல்லக்கூடிய ஒரு இது உண்டு. இவருடைய எனர்ஜி வந்து கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் இன்ஜினியரிங். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு மற்றும் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இவங்க போடக்கூடிய ஒரு இது ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்லையும் இவங்க வந்து கீ போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள். இருக்கிற இடத்துல தன்னுடைய திறமையால், கிரியேட்டிவிட்டியால் இவர்கள் அந்த பணி நிறுவனத்தை ஆழக்கூடிய ஒரு இதையும் பெறுகிறார்கள். இதே போல் இந்த விஸ்வகர்மா வாழ்வில் ஒரு சுவையான சம்பவம் என்னென்னா, இந்த விஸ்வகர்மா வந்து சிவன் பார்வதி கல்யாணத்துக்காக பரிசு கொடுப்பதற்காக ஒரு மாளிகையை நிர்மாணம் செய்கிறார். ஒரு பெரிய மாளிகை ஒன்று கட்டி சிவபார்வதி வசிப்பதற்காக ஒரு மாளிகை கட்டுறார். அந்த திரியுக நாராயணன் கோயிலில் தான் சிவபார்வதி கல்யாணம் நடக்குது. அங்கேருந்து இந்த மாளிகையை சுற்றி பார்க்க வராங்க. அப்போது வந்து இந்த திருமணத்திற்கு வந்த ராவணனுடைய காட்டனாரான புலஸ்திய முனிவர் இந்த மாளிகையின் அழகில் மயங்கி நம்ம இறைவனை பார்த்து, இறைவா இந்த மாளிகை அழகாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, சிவன் தான் எல்லாம் ஓகேன்னு வர, ஓகே நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த மாளிகையை கொடுத்துட்றாங்க. அப்போது ஸோ விஸ்வகர்மாட்ட வந்து கேட்குறாரு சிவன், உங்களுக்கு இந்த இவ்வளோ அழகாக கட்டிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன உங்களுக்கான இது என்ன, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறப்ப, எனக்கு எதுவுமே வேண்டாம், என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு என்று சொல்ல சிவனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து இவர்கள் வந்து நீங்கள் உங்கள் குலத்தினர் நீங்கள் வந்து எவ்வளோ திறமை இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்ற ஒரு சாபத்தை வந்து இந்த விஸ்வகர்மாவுக்கு சிவபெருமான் கொடுக்க, இந்த சிவசாபம் வந்து நீங்கள் வந்து இந்த சிவசாபத்தை பொறுப்பதற்கு சிவநட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் இருந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். மற்றும் சிவனுக்கு வில்வமாலை சாத்தி வழிபாடு செய்வது இந்த சிவன் சாபத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டும் இவங்க கண்டிப்பாக செய்யணும். ஸோ இந்த கேட்க அவர் வந்து இது மாதிரி அவர் சாபம் கொடுத்துறாரு, சிவன் சாபம் கொடுத்துறாரு. பக்கத்தில் இருந்த உடனே வந்து ஒரு மனம் திறந்தி சிவனிடம் வந்து, இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் வந்து ஆணவமாக பேசிட்டேன். ஏன்னா எப்போதுமே சொல்கிறேன், அறிவு இருக்கிற இடத்துல தான் ஆணவமும் இருக்கும். அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக பிரம்மனுடைய 5வது தலையை கொய்ததாக சிவன் கொய்ததாக வரலாறு உண்டு. எப்போதுமே அழிவு என்று ஒன்று வந்தால் அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். பிரம்மனுடைய 5வது தலையில எடுத்த உடனே பிரம்மனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் வந்து படைப்பு தொழிலில் வேறு லெவலுக்கு போனதாக ஐதீகம்.
ஸோ அதே போல் ஒரு அழிவை வந்து சிவன் வந்து ஒன்று அழிச்சார்னா மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்ற ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ அதே போல் சிவனுடைய சாபத்திற்கு பின்னாடி இவர்களுக்கான அருள் காமாட்சி தேவி, இந்த பார்வதி தாயானவள், நானே உங்களுக்கு குலதெய்வமாக இந்த அருள்பாலிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமரால் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி பார்வதி தேவியானவள் விஸ்வகர்மாவுக்கு தன்னுடைய வரத்தை நல்க இன்னி வரைக்கும் விஸ்வகர்மா சமூகத்தினருக்கு குலதெய்வமாக காமாட்சி தேவி. நீங்கள் காமாட்சி கோயில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே விஸ்வகர்மாவோட வழிபாடும் கண்டிப்பாக கூடவே இருக்கும். ஸோ விஸ்வகர்மா சமூகத்தினர் இந்த காமாட்சி தேவியின் அருள் பெற்றவர்கள். காமாட்சி தேவி இவர்கள் காஞ்சிபுரம் சென்று சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வது இவர் வாழ்க்கையில் சௌபாகியங்கள் கிடைக்க வழிவகுக்கும். எல்லா விதமான சௌபாகியங்களும் இவர்களுக்கு காமாட்சி தேவதையின் வழிபாட்டினால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்பேற்பட்ட காமாட்சி தேவியை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளிலோ இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சென்று வழிபாடு செய்து வர, செவ்வாய்க்கிழமைகளிலோ சென்று வழிபாடு செய்து வர உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெறுவீர்கள். அதே போல் இந்த நட்சத்திரத்தின் சித்தராக புன்னாக்கீசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வருகிறார். இவருடைய வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய வழிபாடு. சனிக்கிழமைகளிலே 21 முறை சுதர்சன ஆழ்வாரை சுற்றி வந்து இவர்கள் அதே போல சக்கர தீர்த்தத்தில் நீராடுவது, பிரதோஷ காலங்களில் சிவனுக்கு வில்வமலை சுடுவது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நல்கக்கூடிய ஒரு பரிகாரமாகும். இந்த நட்சத்திரத்தின் சாதகதாரையாக மூலம் நட்சத்திரம் வருகிறது. இந்த மூல நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்குரிய ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, ஒரு கதாயுதம் வர மாதிரி ஒரு டாலர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டாலர் கழுத்தில் வாங்கி போட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை ஆஞ்சநேயர் உடைத்தெறிவார். நீங்கள் எல்லா விதத்திலும் அதே மாதிரி உங்களுடைய கேரக்டரிஸ்டிக், மெயினான கேரக்டரிஸ்டிக், நீங்கள் ஒரு கூட்டமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு துணிக்கடையில் போய் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட ப்ராப்ளத்துக்கு உங்களால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இயற்கையாகவே நீங்கள் கிரியேட்டிவிட்டி, உலகத்தின் முதல் இன்ஜினியர் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் என்பதால் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அதே போல் இந்த குருவித்துறை பெருமாள் மதுரைக்கு அருகில் உள்ள குருவித்துறை பெருமாள் கோயில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை நல்லக்கூடிய ஒரு கோயில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது குருவித்துறை பெருமாள் கோயில் மற்றும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு போன்றவற்றை செய்து வர இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள். இதுபோல பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வெளிவரும். நன்றி, வணக்கம்.